ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ரியல் டைம் டெய்லி பேசிஸில் கூகுள் டிரைவ், ஒன் டிரைவ்ஸ், ஐக்ளவுடுன்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம ஃபோட்டோஸை க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அதுதான் நமக்கு இந்த கூகுள் டிரைவ், கூகுள் ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ஃபேமஸாக ஆண்ட்ராய்ட்னா அண்ட் iOS யூசர்ஸ்க்கு ஐக்ளவுடுன்ற டெக்னாலஜி இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம படிக்கிறதுன்றதே க்ளவுடோட சீரீஸ் தான். இந்த க்ளவுட் சீரீஸில் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு கூகுள் டிரைவ் அண்ட் ஐக்ளவுட் மாதிரி AWSல S3 பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் அ நியூ சர்வீஸ். ஸோ அந்த S3 பக்கெட்னா என்னது அண்ட் நம்ம எப்படி ஒரு ஓன் பக்கெட் கிரியேட் பண்ணுறது, அந்த பக்கெட்டில் எப்படி நம்ம பெர்மிஷன்ஸ் பாலிசிஸ்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது, அண்ட் சிமிலர்லி நம்ம ஒரு பக்கெட்லேயே வெப்சைட் ஹோஸ்டிங், லைஃப் சைக்கிள் கான்ஃபிகரேஷன் ரூல்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். நம்ம ஆல் த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண மாட்டோம். ஒரு 80% ஆஃப் S3 நம்ம கவர் பண்ணிடுவோம். பட் ஆல் த டாபிக்ஸ் கவர் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸும் நமக்கு தெரியணும். லைக் IIM அந்த மாதிரி அப்கமிங் டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ அப்கமிங் டாபிக்ஸில் அகெயின் நம்ம S3 ரீவிசிட் பண்ணி நம்ம மிஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே we will be learning all of them together. So today's agenda is going to be what is S3 bucket on AWS, and you're watching Learn with Mithran channel presented by Mithran. So let's get into the video. Let's talk about S3 bucket. ஸோ நம்ம கூகுள் டிரைவ்ஸ் மாதிரி S3 பக்கெட்டுன்றது நம்மளோட டேட்டாவை க்ளவுடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்காக நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட், எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணுறோமோ அவ்வளோ அமௌண்ட் நம்ம ஒரு ப்ரைஸிங் மாடலில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ கூகுள் டிரைவ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 ஜிபிக்கு 5 or 15 ஜிபி கிட்ட அவன் ஃப்ரீயாக கொடுத்துருவான். அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் உங்களோட ஃபோட்டோஸு, இன்னும் உங்களோட டேட்டாலாம் வைக்கணும்னா நீங்கள் எனக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுங்க. அப்போ ஃப்ரீயாக ஒரு விஷயத்த நமக்கு காமிச்சு அதை நம்மளை யூஸ் பண்ண வச்சு அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நமக்கிட்ட கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஜொமேட்டோ, ஊபர் இவங்க எல்லாருமே என்னென்னா முதல்ல அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆப்பை டே டு டே யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தனால ஆஃபர்ஸ் கம்மியானாலுமே பரவாயில்ல, நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ சிமிலர்லி நம்மளும் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு க்ளவுடில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, ஒரு கம்பெனி லெவலில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு S3 அப்படின்ற ஒரு சர்வீஸை பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ ஓப்பன் மை AWS கன்சோல் அண்ட் லெட் us see what is S3 bucket is. ஸோ என்னோட AWS அக்கௌண்ட்டில் நான் போய் S3 அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா S3 bucket scalable storage in cloud அப்படின்னு சொல்லிட்டு I'll be getting an option. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தோடனே I'll be getting this home page, but let us see if I get a introduction page. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட S3ன்னு சர்ச் பண்ணும்போது you will be getting this home page. ஸோ S3னா என்னன்னா, it stands for simple storage service. So let me open Notepad and let me use this. So let me open a new untitled window and let me zoom in. So S3 stands for simple storage service, and இது நம்ம S 3 times இருக்கிறனால we are seeing it as an S3. So similarly எப்படி நமக்கு elastic computing cloud, so ELASTIC elastic computing cloud அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு we have 3 terms, so that's why we are calling it as EC2. So AWS ஓட நேமிங் கன்வென்ஷன், ஸோ நம்மளுக்கு ஷார்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு they have these terms. ஸோ இப்போ நம்மளுக்கு சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் S3 அப்படின்றதுல what we can do is we can store and retrieve any amount of data from anywhere. அப்போது நான் ஒரு கம்பெனியிலோட லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணும், இல்லை ஃபோட்டோஸு, எக்ஸல் ஷீட்ஸு, எனிதிங், எனக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நான் எப்போ வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரம் எனிவேர்ன்றதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போது நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. உங்கள் கையில் அந்த பென்ட்ரைவ் இருந்தால் மட்டும் தான் அந்த ஃபோட்டோவை ஆக்சஸே பண்ண முடியும். இப்போ அந்த பென்ட்ரைவ் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா யூ கேனாட் ஆக்சஸ் த ஃபோட்டோ. பட் நம்ம க்ளவுடுன்ற டெக்னாலஜி என்னென்னா, இட் இஸ் ரன்னிங் ஆன் இன்டர்நெட். அப்போ நான் இப்போது சென்னையில் இருந்து என்னோட வீட்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபைல் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு நான் என்னோட சப்போஸ் இஃப் ஐ எம் கோயிங் டு மை ஹோம் டவுன், நான் இல்லை மும்பை இல்லை டெல்லி அந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு சிட்டிக்கு போயிட்டு அங்கே நான் அந்த ஃபைலை நான் ரிட்ரீவ் பண்ணணும்னாலும் இன்டர்நெட் இருந்தால் போதும், என்னோட AWS கன்சோல் நான் லாகின் பண்ணிட்டு அந்த டேட்டாவை நான் திருப்பி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்போ சிமிலர் டு கூகுள் டிரைவ் கான்செப்ட்ஸ் நம்ம அமேசானில் S3ன்றது என்னன்னா, they can store and retrieve data from anywhere from the internet. ஸோ இப்போ திஸ் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன்.
நம்ம S3னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுலயுமே நம்மளுக்கு என்னன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் என்ன சொல்றான்னா, நாங்க இத கிளவுட்ல வச்சிருக்கனால வி ஆர் சேயிங் திஸ் சம்திங் கால்ட் அஸ் ஹைலி அவைலபிள் அப்படின்னு ஒரு டெர்ம். ஸோ ஹைலி அவைலபிள்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா, நம்ம எக்காரணம் கொண்டும் உங்க டேட்டா தொலைஞ்சு போறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நாங்க என்ன பண்றோம்னா, எங்களோட டேட்டா சென்டர்ல பத்திரமா நீங்க குடுக்குற ஃபைல நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சப்போ நீங்க உங்க லேப்டாப்லயே வச்சிருந்தாலும், உங்க மொபைல் ஃபோன்லயே வச்சிருந்தாலும் அந்த டேட்டா லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா வி ஆர் என்ஷூரிங் யூ வி ஆர் கேரண்டியிங் யூ தட் இந்த டேட்டா நாங்க பத்திரமா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இத அவன் எப்படி சொல்றான்னா, தே ஹேவ் அ ஃபேமஸ் டெர்ம் 99.99s. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ இவ்ளோ பெர்சன்டேஜ் டியூரபிலிட்டி. அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா 99.99%க்கு நாங்க கேரண்டியா சொல்றோம். இட் வில் பி சேஃப்லி நாங்க பத்திரமா வச்சுக்குவோம். நீங்க எப்ப வேணாலும் இந்த டேட்டா லாஸ் ஆகாது. நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் சேயிங் திஸ் டெர்ம் அஸ் ஒரு ஃபேமஸா என்னன்னா S3 பிராண்டிங் பண்ணும்போது இந்த டெர்ம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சிமிலர்லி நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜஸ்னா என்னன்னா, நீங்க அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ். இப்போ ஒரு பென் டிரைவ்னாலுமே என்ன இருக்கும், நம்மளுக்கு நார்மலா என்ன இருக்குன்னா, the problem will be பென் டிரைவ்ஸ் வில் பி ஃபார் 8 GB அண்ட் ஒரு ஹார்ட் டிஸ்க்னா 1 TB 2 TB அந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க நான் சொல்ற டேர்ம் இட் மீன்ஸ் அன்லிமிட்டெட். ஸோ லிட்ரலி அன்லிமிட்டடாக நீங்க டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா, பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா, எவ்வளோ டேட்டா இருந்தாலுமே நாங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கான அமௌண்ட்டை நாங்க வாங்கிக்கிறோம். ஏன்னா நாங்க பல்லாயிரம் கோடி போட்டு டேட்டா சென்டர் வாங்கி வச்சிருக்கோம். அந்த டேட்டா சென்டர்ல நாங்க பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் பிராண்டிங் இட். ஸோ அப்போ வி கேன் ஸ்டோர் அன்லிமிட்டட் டேட்டா இன் அன் S3 பக்கெட். பட் அன்லிமிட்டட்னாலுமே இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அன்லிமிட்டட். ஒரே ஒரு கேட்ச் தாங்க. ஒரே ஒரு கேட்ச்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபைல், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஹோம் ஸ்க்ரீனில் லெட்டஸ் சே நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் சும்மா டம்மி சம் ரேண்டமாக என்ன பண்ணுறேன்னா, ஐம் ரைட்டிங் சம் ரேண்டம் லெட்டர்ஸ். ஸோ நான் கிப்ரஷ் ஏதோ சம்திங் நான் எழுதுறேன். சேவ் திஸ் அண்ட் க்ளோஸ். இப்போ இந்த ஃபைலுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குங்க. ஸோ இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் வந்து 67 பைட்ஸ். இந்த ஒரு ஃபைலுன்றது 67 பைட்ஸ். இப்போ இதே மாதிரியே நீங்க ஒரு ஃபைல் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, மோர் தென் 5 டெராபைட்டு நீங்க அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அப்போ மீனிங் ஒரே ஒரு சிங்கிள் ஃபைல் நீங்க 20 டெராபைட் 30 டெராபைட் கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் ஒரு ஃபைலு இப்போ நான் 67 பைட்ஸ் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் ஃபைல் நீங்க ஒரு மோர் தென் 5 டெராபைட்டு நீங்க அப்லோட் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணலாம்னா 4.9 TB 4.9 TB 4.9 TBன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மல்டிபிளா ஸ்பிளிட் பண்ணி யூ கேன் அப்லோட் இட். பட் ஒரு சிங்கிள் ஃபைல் வந்து 5 TBக்கு மேல இருக்கக்கூடாது. இது ஒன்னே ஒன்று தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் சேயிங் இட் அஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட். அண்ட் இதை நம்ம நோட்டா பண்ணிக்குவோம். சிங்கிள் ஃபைல் cannot be more than 5 terabyte. அண்ட் நம்மளுக்கு இப்போ AWSல EC2 அப்படின்ற நம்ம சர்வீஸ் நம்மளுக்கு என்னன்னா, ஸோ இட் வில் பி உங்களுக்கு 750 hours per month உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அதுதான் ஃப்ரீ டயர் மாடலில் 750 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதே மாதிரியே நம்ம இப்போ S3 பக்கெட்டுக்குமே தே ஹாவ் அ ஃப்ரீ டயர் கான்ஃபிகரேஷன் விச் இஸ் நீங்கள் இந்த S3 பக்கெட்டில் அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸு 15 GB வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு அது காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கிவிங் 15 GB ஆஃப் ஃப்ரீ S3 ஸ்டோரேஜ். அதுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு ஃபைல் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த 15 GBலையுமே நம்மளுக்கு சில கேட்ச்லாம் இருக்குது, சில திங்ஸ்லாம் இருக்குது. இப்போது எப்படி EC2ல நீங்கள் EC2 ரன் பண்ணுறதுக்கு மட்டும் காஸ்ட் கிடையாது. அதுக்கான எலாஸ்டிக் ஐபி, EBS வால்யூம்ஸு அதுக்குமே சார்ஜஸ் இருக்கிற மாதிரியும், இப்போ S3 பக்கெட்லையும் 50 GBக்கு நம்ம ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம். அவன் பத்திரமா வச்சுக்கிறான். ஆனால் அந்த டேட்டாவை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் இப்போ ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறேன். இந்த மூவி வந்து 4 GB. அந்த 4 GB மூவியை நான் S3 பக்கெட்டில் ஃப்ரீயாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அது க்ளவுடில் இருக்கு. இப்போ நான் அதை எடுத்துட்டு என்கிட்ட 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 1000 ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் இந்த S3 பக்கெட்டில் இருக்கிற மூவியை அவங்க டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். அப்போ இங்கே AWS கொஞ்சம் அவன் இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணுறான்னா, டேட்டா டிரான்ஸ்ஃபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மளுக்கு
லேவை பண்ணுவான். நீங்க ஒருத்தர் மட்டும் ஆக்சஸ் பண்றீங்கன்னா அது பெருசா வராது. ஆனா நிறைய பேரு ஒரு டேட்டா நம்ம ஃப்ரீயா வச்சிருக்கோம் S3ல, அதை கன்சியூம் பண்ணும்போது டேட்டா டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்ட்ராவா அவன் போடுவான். பட் நம்ம இன்னும் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாலாம் நம்ம போக வேண்டாம். பட் ஜஸ்ட் இது ஒரு பாயிண்ட்ஸா நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரிமெம்பர் தம், தீஸ் ஆர் த கான்செப்ட் விச் இஸ் அவைலபிள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தியரிட்டிக்கலா S3னா கூகுள் டிரைவ் மாதிரி நம்மளோட ஃபைல்ஸை நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, S3ன்ற கன்சோலை நம்ம ஓப்பன் பண்ணி we are going to create our new bucket. சப்போ ஒரு பக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு they are saying this. So every object in S3 is stored in a bucket. நீங்க உங்க ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க S3ல அப்லோட் பண்ணணும்னா நீங்க ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். சப்போ ஒரு பக்கெட் அப்படின்றதுனா நீங்க ஒரு இமேஜினேஷனுக்கு ஒரு குரூப் ஒரு ஃபோல்டர் மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க மல்டிபிள் சப் ஃபோல்டர்ஸ்லாம் வச்சுக்கலாம்ல. அந்த மாதிரி யூ கேன் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கிரியேட் அ பக்கெட். அப்ப நம்ம ஒரு டீம் மெம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம், ஏதோ ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பக்கெட் கிரியேட் பண்ணுவோம். அந்த பக்கெட்டுக்குள்ள தான் நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு கால் பண்ணுவோம்னா we'll call it as a object. அப்போ முதல்ல we have a bucketன்ற term. Now we have objectன்ற term. இப்போ நம்மளுக்கு ரெண்டு வார்த்தை இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பக்கெட் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட். ஸோ இப்போ நீங்கள் AWSல இந்த S3 பக்கெட்ன்ற கன்சோல் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த கிரியேட் பக்கெட்னு வரும். இங்கே சைடில் பக்கெட்ஸ்ன்ற ஆப்ஷன் தாங்க இருக்கும். இதில் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பக்கெட்ஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னா அந்த பக்கெட்லாம் காமிக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, புதுசாக நான் ஒரு ஓன் பக்கெட் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அப்போ இங்கே கிரியேட் பக்கெட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, ஸோ வி வில் பி ஹேவிங் அன் ஆப்ஷன். இந்த பக்கெட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பேர் வைக்க போறோம். ஸோ பக்கெட் நேம் என்னது, ஸோ வாட் யூ வாண்ட் டு கீப். ஸோ நம்ம பக்கெட் நேமுமே இட் ஷுட் பி குளோபல்லி யூனிக். ஸோ அப்போ இங்கே ஒரு வார்த்தை என்ன சொல்றேன்னா, த பக்கெட் நேம் ஷுட் பி யூனிக் வித்தின் குளோபல் நேம் ஸ்பேஸ் அண்ட் ஃபாலோ த பக்கெட் நேமிங் ரூல்ஸ். நீங்கள் பக்கெட்டுக்கு எப்படி எப்படிலாம் பேர் வைக்கணும்னு நீங்கள் பார்க்கணுன்னா அந்த ரூல்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் என்னவா இருக்கணும், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது, இந்த ப்ரிஃபிக்ஸ்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கொடுத்துருக்கான். ஏன்னா AWS இந்த பேரில் அவன் சில பக்கெட்ஸ்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அலோவ் பண்ணுறது இல்லை. அண்ட் வெறும் IP அட்ரஸ் மாதிரிலாம் பக்கெட்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் அ லாட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ நம்ம ஒரு பக்கெட் நேம் வைக்க போகிறோம். இந்த நேமு உலகத்தில் வேற யாரும் இதே பேர்ல வச்சிருக்க கூடாது. நீங்க வேற ஒரு ஆர்கனைசேஷனே இருந்தாலும் வேற ஒரு கம்பெனியா இருந்தாலுமே சரி, பக்கெட் நேம் மட்டும் நம்மளுக்கு அவன் குளோபலா உலக லெவல்ல யூனிக்கா ஒரு பேர் வைங்கன்னு சொல்றான். அப்ப நான் என்ன பண்றேன், நான் இங்க மை பக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல நான் வெறும் மை பக்கெட் அப்படின்னு நான் இப்ப கொடுத்து நான் கிரியேட் பண்ணனா கண்டிப்பா கிரியேட் ஆகாது. என்ன எரர் சொல்லணும்னா ஆல்ரெடி இப்படி ஒரு பேர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க ஒரு வேர்ல்டுல இதை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் யூனிக்கா கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா, மை பக்கெட்டு ஐஃபன் இன்னைக்கு டேட் நான் கொடுத்துறேன். ஸோ 09/11/2024. அப்போ கண்டிப்பா இந்த மை பக்கெட்டு இந்த டேட்ல இப்படி ஒரு பக்கெட் இருக்காது அப்படின்னு நான் நம்பி நான் என்ன பண்றேன்னா, இப்படி ஒரு பேர்ல நான் கிரியேட் பண்றேன். அண்ட் இப்போ நம்ம எந்த ரீஜன்ல பக்கெட் கிரியேட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஏசியா பசிபிக். அப்போ நான் மும்பை ரீஜன்ல தான் இந்த பக்கெட் போயிட்டு கிரியேட் ஆகி உட்கார போகுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கான்ஃபிகரேஷன்ல நம்ம ஒரு பக்கெட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். செகண்ட், இங்கேருந்து கொஞ்சம் நமக்கு அட்வான்ஸ்டாகவும் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம இந்த அப்கமிங் செக்மெண்ட்ஸ்ல அப்கமிங் வீடியோஸ்லையும் சரி, ஃபியூச்சர் டாபிக்ஸ்லையுமே சரி, இதை பற்றிலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். பட் ஃபார் நவ் நம்ம ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இந்த ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் AWSன்றது என்னன்னா, மோஸ்ட்லி அவன் நீங்க செல்ஃபாவே லேர்ன் பண்ணிக்கலாம். செல்ஃபாவே என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும்போது நம்ம சும்மா அதை நோண்டி பார்த்தாலே கத்துக்குவோம் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கியூரியாசிட்டி இருந்தால் போதும், we can understand what that concept is about. அந்த மாதிரி கியூரியாசிட்டியில தான் நம்மளுக்கு என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப்னா என்னன்னா, இங்க இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தாலே இங்க ஒரு பெரிய டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வரும். டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ல நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் இஸ் அ பக்கெட் லெவல் செட்டிங். மீனிங் நமக்கு யார் பக்கெட்ல ஃபைல்ஸ் அப்லோட் பண்றாங்களோ அந்த ஃபைல்ஸோட ஓனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்றதுக்காக நீங்க இந்த ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நார்மலா ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்துறோம். என்னன்னா ACL disabled, meaning all the objects in the bucket are owned by this account, meaning learn with Mithran. Access this bucket and objects specified using only policies. பாலிசிஸ்ன்றது பெர்மிஷன்ஸ் மாதிரி. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா access control list enabled.
மீனிங் என்னோட கம்பெனி லெவல்ல நான் மட்டும் இல்லை, என்னோட டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. வேற ஒரு AWS அக்கௌண்ட்டுமே இந்த பக்கெட்டை ஷேர் பண்ணலாம். அப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு AWS அக்கௌண்ட் தான். ஆனால் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் போக போக we can also use multiple AWS accounts அண்ட் மல்டிபிள் AWS அக்கௌண்ட்ஸை ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு அடியில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கம்பெனி லெவலில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறான்னா, ஆக்சஸ் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணிங்கன்னா objects in this bucket can be owned by other AWS accounts. So access to this bucket and object can be specified using access control list. So ஆனாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க access control list-ஐ டிசேபிள் ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஆப்ஜெக்ட்ஸ் லெவலில் நீங்கள் ஏதாவது செட் பண்ணணும், பெர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா நீங்கள் இதை டிசேபிள் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். பட் நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுவோம்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் எனேபிள்ட் அப்படின்னே சொல்லிட்டு வச்சிருவோம். அண்ட் ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் மீனிங் யாரு ஃபைல் அப்லோட் பண்றாங்களோ அவங்க தான் ஓனர். இப்போ நான் மித்ரன், இந்த லேர்ன் வித் மித்ரன்றது AWS அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்ல நான் ஒரு யூசராக நான் ஃபைல் அப்லோட் பண்றேன். அப்பனா நான் தான் அந்த ஃபைலுக்கு ஓனர். அதே மாதிரியே வேற யாருன்னா என்னோட டீம்ல என்னோட கம்பெனி கடியில இருக்கிறவங்க ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்றாங்கன்னா இந்த மை பக்கெட்ன்ற கடியில அவங்க என்ன ஆகுவாங்கன்னா அந்த ஃபைலுக்கான ஓனர் ஆயிடுவாங்க. பட் இப்போதைக்கு ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் யாருன்னா பக்கெட் ஓனர் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் எனி நியூ ஆப்ஜெக்ட்ஸ் ரிட்டன் திஸ் பக்கெட் ஸ்பெசிஃபை த பக்கெட் ஓனர் ஃபுல் கண்ட்ரோல்னா தே ஆர் ஓன்ட் பை த பக்கெட் ஓனர். ஸோ அப்போ மீனிங் யாரு நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஓன் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த செட்டிங். ஸோ இப்போதைக்கு நம்ம ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் எனேபிள் பண்ணி வச்சுட்டோம். நவ் கீழே பப்ளிக் ஆக்சஸ் நம்ம இந்த பக்கெட்டுக்கு நம்ம செட் பண்றோமா அப்படின்னா இப்போதைக்கு டிஃபால்ட்டாவே ஆல் பப்ளிக் ஆக்சஸ் பிளாக்குன்னு தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் நவ் எல்லாத்தையும் அன்பிளாக் பண்ணிடலாம். எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ், ஏன்னா யார் வேணாலும் இன்டர்நெட் வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இங்கே திருப்பி நீங்கள் ஃபைன் கிரைன் பண்ணிக்கலாம். இங்கே நார்மலாக பிளாக் ஆகலாம், எல்லாமே பிளாக்டு. இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக நான் பிளாக் பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாகவே நம்ம கூகுள் டிரைவ் எல்லாமே iCloud இது எல்லாமே நீங்கள் ஒருத்தங்க தான் அதை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரியே ஒரு கம்பெனி லெவலில் எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் பப்ளிக்காக வைக்கலாம், எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம ப்ரைவேட்டாக வைக்கலாம்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இது ஒரு ஆர்கனைசேஷன் கடியில் வரனால பை டிஃபால்ட் வில் பிளாக் ஆல் த பப்ளிக் ஆக்சஸ். பட் ஃபார் நவ் நான் என்ன பண்ணிடுறேன்னா அதை அன்பிளாக் பண்ணிடுறேன். எனக்கு இன்டர்நெட்டில் இந்த ஃபைல்ஸை நான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் பப்ளிக் ஆக்சஸை அந்த ஃபைல்ஸுக்கு நான் கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட் பக்கெட் வெர்ஷனிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போதைக்கு அதை நான் எனேபிள்னு பண்ணிடுறேன். நீங்கள் அது என்னன்றதை நம்ம அப்கமிங் செக்மெண்ட்ஸில் நம்ம அது என்னன்னு பார்ப்போம். ஃபார் நவ் லெட் அஸ் எனேபிள் பக்கெட் வெர்ஷனிங். டேக்ஸ்னா என்னன்னா இந்த பக்கெட்டுக்கு நீங்கள் ஏதாவது டேக்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னா இந்த பக்கெட் எந்த ப்ராஜெக்டை சேர்ந்தது, இல்லை என்ன என்விரான்மெண்ட்டை சேர்ந்தது, அந்த மாதிரி ஏதாவது கீ வேல்யூ பேர் கொடுக்கணும்னா நீங்கள் ஒரு ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ அப்போ மீனிங் என்விரான்மெண்ட்டு, இல்லைனா இது யூடியூப் லேர்ன் வித் மித்ரன் அந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு கீ வேல்யூ பேர் இன்ஃபர்மேஷன், ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி மல்டிபிள் டேக்ஸும் நான் கொடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு நான் ஒரே ஒரு கீ வேல்யூ பேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அண்ட் ஃபைனலாக என்கிரிப்ஷன். நம்ம ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபைலை என்கிரிப்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ என்கிரிப்ட்ன்ற டேர்ம் மீனிங் நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், அந்த ஃபைலை யாரும் டவுன்லோட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் PDF ஃபைல்ஸ்லாம், சில இம்பார்ட்டண்டான PDF ஃபைல்ஸ்லாம் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த பாஸ்வேர்டு இல்லைனா நீங்கள் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சப்போ வாட் தே வில் டூ இஸ் தே வில் என்கிரிப்ட் ஃபைல். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே நம்ம கூகுள்லையுமே என்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜஸ்ன்னு நம்ம போனோம் வச்சுக்கோங்களேன். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தட் ஃபைல் லுக்ஸ் லைக். ஸோ நார்மலாக நம்மளுக்கு ஒரு ஃபைலுக்குள்ள ஒரு கண்டென்ட்லாம் இருக்கும். ஆனால் என்கிரிப்ட் பண்ண அப்புறம் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட் வில் பி சம் ரேண்டம் டேர்ம்ஸு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னன்னா கம்ப்ளீட்டாக அந்த கண்டென்ட்ன்றதே நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சப்போ ஒரு ஃபைலுன்றத நான் நார்மலாக யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, நான் சேஃபாக வச்சுக்கணுன்ற போது தே வில் யூஸ் என்கிரிப்ஷன். இப்போ சிமிலர்லி இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் என்கிரிப்ஷன் டைப்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம எப்போ லேர்ன் பண்ணலாம்னா நம்ம KMSன்னு சொல்லிட்டு வி ஹாவ் அ செப்பரேட் சர்வீஸ். அந்த KMSன்றதை நம்ம லேர்ன் பண்ணும்போது இந்த என்கிரிப்ஷன் பற்றி நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் ஃபார் நவ் இருக்கிற செட்டிங்ஸை டிஃபால்ட்டாக லீவ் இட் ஆஸ் இட் இஸ். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஃபைனலாக அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்றது என்னன்னா ஆப்ஜெக்ட் லாக்குன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் சென்சிட்டிவான செட்டிங் தான். என்னன்னா நம்மளுக்கு ஸ்டோர் ஆப்ஜெக்ட்ஸ் யூசிங் ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி வார்ம் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப இது எதுக்காகனா, நான் ஒரு பக்கெட் கிரியேட் பண்றேன். அந்த பக்கெட்ல இருக்கிற ஃபைல எக்காரணம் கொண்டு யாரும் டெலீட் பண்ணிறக்கூடாது. அப்போ ஒரு வாட்டி நம்ம எழுதலாம். எத்தன வாட்டி வேணா படிக்கலாம். எழுதுறதுனா என்னன்னா, புதுசா ஒரு கன்டென்ட் நம்ம உள்ள போடுறோம்னா கூட அது எழுதுறதா தான் ட்ரீட் பண்ணும். ஸோ எதுக்காகனா, to prevent objects from being deleted or overwritten for a fixed amount of time or indefinitely. ஸோ அப்போ எனக்கு பெர்மனன்ட்டா ஒரு ஃபைல யாருமே டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ரூல்லாம் செட் பண்ணணும்னா, அப்போ இந்த ஆப்ஜெக்ட் லாக்லாம் நான் செட் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு அதை டிசேபிள்னே வச்சிடணும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேசிக் பக்கெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் செட்டிங்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு we are creating a bucket. ஸோ கிக்காக ரன் டவுன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுங்க. ACL enabled ஒரு செட்டிங். பப்ளிக் ஆக்சஸை ரிமூவ் பண்ணிடுங்க. பக்கெட் வெர்ஷனிங் இஸ் enabled. அண்ட் நம்ம ஒரு டேக்ஸ், நம்ம ஒரு கீ வேல்யூ பேர் இன்ஃபர்மேஷன் வைக்கிறோம். அண்ட் நம்ம இதுவும் ஆப்ஷனல் தான். இது நீங்கள் வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. யூ கேன் ரிமூவ் இட். என்கிரிப்ஷன் செட்டிங்ஸ் ஆஸ் இட் இஸ், அட்வான்ஸ் செட்டிங்ஸும் ஆஸ் இட் இஸ். ஸோ நவ் லெட் அஸ் கிரியேட் அ பக்கெட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ஒரு நியூ பக்கெட் இந்த யூனிக்கான நேம்ல மை பக்கெட் 09/11/2024 நேம்ல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன் ஏசியா பசிபிக் இட் ஹாஸ் பீன் கிரியேட்டட். அப்போ பக்கெட்ன்றது என்னன்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஒரு குரூப்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு குரூப்பு ஆர் லாஜிக்கல் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஜிக்கல்னா என்னன்னா, நம்ம அதை ஒரு ஃபிசிக்கலாக கிடையாது, ஜஸ்ட் ஒரு லாஜிக்கலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு குரூப் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த பக்கெட்குள்ள வைக்கிற ஃபைல்ஸ் ஃபோல்டருக்கு அடியில் தாங்க வரும். அப்போ முதல்ல நம்ம என்னன்னா ஒரு பக்கெட்டுன்னு நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். அண்ட் நம்மளோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே நம்ம இந்த பக்கெட்டுக்கு அடியில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ நவ் லெட் மீ ஓப்பன் திஸ் பக்கெட். இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா நவ் நோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரப்போகுது. இந்த பக்கெட்டுக்கு எந்த விதமான ஆப்ஜெக்ட்ஸுமே கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி எம்டி பக்கெட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம், புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் அந்த ஃபைல் நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே we will be seeing in our upcoming segment. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபைலை நம்ம S3 பக்கெட் நம்ம கிரியேட் பண்ண பக்கெட்டில் நம்ம அப்லோட் பண்ணி அண்ட் அந்த பக்கெட் ஃபைல் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நம்ம கிட்ட கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு எனக்கு ஒரு ஃபைல் வேணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைலை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு ப்ராப்பர் நேமிங் கன்வென்ஷனோட. ஸோ அப்போ மை ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கிரியேட் ஃபைல் நேம். அண்ட் இந்த ஃபைலுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு ஐ ரைட் அ கண்டென்ட். என்ன கண்டென்ட்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மை ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட் நான் எழுதுறேன். சேவும் பண்ணியாச்சு, டன். இப்போ என்கிட்ட இப்படி ஒரு ஃபைல் என்னோட டெஸ்க்டாப்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே என்னோட S3 பக்கெட்ல ஐ எம் கோயிங் டு கிளிக் அப்லோட். ஸோ அப்லோடுன்னு கொடுக்கும்போது நம்ம ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியும் அப்லோட் பண்ணலாம், இல்லை ஆட் ஃபைல்ஸ்னு கொடுக்கலாம். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலுமே யூ கேன் அப்லோட் இட் ஓவர் ஹியர் ஆர் யூ கேன் ஆட் அ ஃபைல் ஆர் யூ கேன் ஆட் அ ஃபோல்டர் இட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஐ கிவ் ஆட் ஃபைல். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டெஸ்க்டாப்பில் மை ஃபைல்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் அ ஃபைல். இந்த ஃபைல் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஐ கிளிக் ஓப்பன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஃபைல்னு வந்துருச்சு. அண்ட் இது பார்த்தீங்கனாலே மொத்தமாக 24.0 பைட்ஸ் தான். ரொம்ப ரொம்ப குட்டியான ஃபைல். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். எனக்கு இப்படி ஒரு ஃபைல் வந்துருச்சுங்க. ஸோ திஸ் இஸ் மை கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ஒரு டேட்டாவும் இருக்கு. ஸோ நான் ஒரு ஃபைலை நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எங்கே அப்லோட் பண்ணுறேன்னா என்னோட டெஸ்டினேஷன்ன்றது இந்த பக்கெட்டில் தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த பக்கெட் பற்றின டீட்டெயில்ஸ், பக்கெட் வெர்ஷனிங், என்கிரிப்ஷன் ஆஸ் வெல் ஆஸ் நீங்கள் ஆப்ஜெக்ட் லாக் இது எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நவ் திஸ் இஸ் மை பக்கெட். டேரெக்டாக அப்லோடுன்னு கொடுத்தா அப்லோட் ஆயிரும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 2 கான்ஃபிகரேஷன் நம்ம ஹிடனில் வச்சுருக்கோம். இதை பற்றி நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஓப்பன் பெர்மிஷன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ பெர்மிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம். அப்போ எனேபிள் பண்ணும்போது யூ கேன் see here ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னு நீங்கள் சூஸ் ஃப்ரம் ப்ரீ டிஃபைன்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். நம்ம இன்னும் பக்கெட் பெர்மிஷன்ஸ் இந்த ACL பற்றி நம்ம இன்னும் பார்ப்போம். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ACL தான் நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக 2 ரூல். ஒன்று ப்ரைவேட், நீங்கள் இந்த ஒன்லி த ஆப்ஜெக்ட் ஓனர் வில் ஹாவ் ரீட் அண்ட் ரைட். இல்லை எனக்கு பப்ளிக் ஆக்சஸ் கிராண்ட் பண்ண அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்டர்நெட் வழியாகவும் நீங்கள் இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் கிராண்ட் பப்ளிக் ஆக்சஸ்ன்னு கொடுத்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் ஆஃப் கிராண்டிங் பப்ளிக் ஆக்சஸ்ன்னு ஒரு செட்டிங்கும் நான் கொடுத்துட்றேன். இப்போ பெர்மிஷன்ஸ் ஓவர். நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம பெர்மிஷன்ஸில் பப்ளிக் ஆக்சஸ்ன்னு கொடுத்துட்டோம். இப்போ கீழே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பெருசாக ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இதுதான்
இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஷனும் கூட, விச் இஸ் வாட் ஆர் த ஸ்டோரேஜ் கிளாஸஸ் விச் இஸ் அவைலபிள் இன் அன் S3 பக்கெட். நம்ம இங்கே லேர்ன் மோர் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு ஒரு புது டேப்ல என்னென்ன ஸ்டோரேஜ் கிளாஸஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் அந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸோட டேபிள் காலமும் நம்மளுக்கு இங்கே காமிக்கணும். ஐ கெஸ் இந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் ஓல்டுன்னு நினைக்கிறேன். லெட் மீ கெட் AWS S3 ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ரெண்டுமே சேமா? ஆமாம். ஸோ இங்கே யூசர் கைடுன்னு சொல்லிட்டு வருது, இங்கே S3 ஸ்டோரேஜ் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இங்கே எஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சிங்கிள் பேஜ் வியூவில் ஐ வாண்ட் டு கம்பேர் த ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஸோ அது நாங்கள் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் நான் இங்கே இன்னொரு சொல்லியிருந்தேன் 11 9s. ஓகே, ஸோ மை பேட். அப்போ நம்ம 9 9ம் கிடையாது, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 9 ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டல் 11 9s ஆஃப் டியூரபிலிட்டி. இந்த ஃபைலை நாங்கள் பத்திரமா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மெயினாக பிராண்டிங் பண்ணுறது இதுதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்கும். டிபெண்டிங் ஆன் த ஸ்டோரேஜ் கிளாஸ் நம்மளுக்கு ப்ரைஸிங்கும் சேஞ்ச் ஆகும். சப்போ ப்ரைஸிங்கும் சேஞ்ச் ஆகும், நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோன்றதும் சேஞ்ச் ஆகும். நம்ம இப்போ இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் நவ் வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் நம்ம அந்த ஃபைலை அப்லோடே பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் S3 ஸ்டாண்டர்ட். ஸோ S3 ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா, நார்மலாக நம்ம ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்டு டேட்டா, நான் அடிக்கடி அந்த ஃபைல் அப்லோட் பண்ணுறேன்னா இதை நான் ஸ்டாண்டர்டுன்ற ஸ்டோரேஜ் கிளாஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். இந்த ஃபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மில்லி செகண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு என்னென்னா எனக்கு மில்லி செகண்ட்லேருந்து இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். மில்லி செகண்ட் இதுக்கு இது என்ன மீனிங், வாட் இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் பைட் லேட்டன்சி அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஃபைலை கூகுள் ட்ரைவில் வச்சுருக்கீங்க, அந்த ஃபைல் நீங்கள் பார்க்குறீங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உடனே டவுன்லோட் ஆகிடும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பைட் ஆக்சஸ். ஆனால் சில கொஞ்சம் டைம் எடுத்து டவுன்லோட் ஆச்சுன்னா அப்போ அதுக்கு சில ஸ்டோரேஜ் கிளாஸஸ்லாம் இருக்குது சீப்பர் சொல்யூஷனில். ஸோ அது நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் ஃபார் நவ் எனக்கு இமீடியட்டாக டவுன்லோடும் ஆயிருங்க. டியூரபிலிட்டி அவன் எல்லாத்துக்கும் காமனாக 99.9% வச்சுட்டான். அண்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் ஒரு நம்பர். பட் டியூரபிலிட்டிக்கும் அவைலபிலிட்டிக்கும் இது என்னங்க டிஃப்ரென்ஸு? ரெண்டுமே சேம் டேர்ம் 99% இருக்கு. பட் வாட் இஸ் இஸ் டியூரபிலிட்டி அண்ட் வாட் இஸ் இஸ் அவைலபிலிட்டி? டியூரபிலிட்டின்றது மீனிங் என்னன்னா, உங்கள் ஃபைலை நான் எவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறேன். ஸோ என்ன பிரச்சனை ஆனாலுமே அந்த ஃபைலு தொலைஞ்சு போகாது. வி வில் கீப் இட் வெரி வெரி எக்ஸ்ட்ரீம்லி சேஃப். இதுதான் டியூரபிலிட்டி. அவைலபிலிட்டின்னு என்னென்னா, சப்போஸ் திடீர்னு ஒரு எர்த்குவேக் மும்பை ரீஜனில் வந்துருச்சு, என்னால் AWS ஆக்சஸ் பண்ண முடியல. அப்போ அந்த டைமில் நம்மளுக்கு அவைலபிலிட்டின்னு புரியும். ஆனால் எர்த்குவேக் வந்தாலும் அவன் என்ன ப்ராமிஸ் பண்ணுறான்னா, அந்த ஃபைலை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஒரு எர்த்குவேக்ன்ற சுச்சுவேஷனால நீங்கள் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு ஆஃப்டர் 2 or 3 minutes or 1 hour கழிச்சு நீங்கள் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ டியூரபிலிட்டின்றது பத்திரமா வச்சுக்கிறது, அவைலபிலிட்டின்றது நீங்கள் அதை இமீடியட்டாக ஆக்சஸ் பண்ண முடியுமா? இல்லை, மீன்ஸ் முடியும், அவன் மில்லி செகண்ட் தான் சொல்கிறான். பட் ஏதோ ஒரு நேச்சுரல் காசஸ்னால சம்டைம்ஸ் எனக்கு AWS டவுன் ஆகுது. ஸோ ஒரு மீட்ராய்ட் வருது, சம்திங் வெரி சுனாமி வருது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு அவைலபிலிட்டி குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் 99.99, அதுவுமே ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஸோ 99.99 இஸ் ஆல்சோ வெரி வெரி ஹை. இப்போ மீனிங் கண்டிப்பாக நீங்கள் அதை எப்போவுமே ஆக்சஸ் பண்ணுவீங்க வருஷம் ஃபுல்லாக. மேபி ஒரு 1 or 2 minutes வருஷத்தில் தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் நாட் ஆக்சசபிலிட்டி. பட் இமீடியட்டாக கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஸோ அதனால தான் 99.9% அவைலபிலிட்டின்னு சொல்லிடுறோம். ஸோ இப்போது நார்மலாக நம்ம எல்லா டேட்டாவுமே எப்பப்பெல்லாம் இமீடியட்டாக ஆக்சஸ் பண்ணுறோமோ அதை ஸ்டாண்டர்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இப்போது ஸ்டாண்டர்ட்லேயே இன்டெலிஜென்ட் டயரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். என்னன்னா, என்கிட்ட ஒரு 10 ஃபைல் இருக்கு, அதை நான் S3ல ஸ்டோர் பண்ணணும். அந்த 10 ஃபைலில் 5 ஃபைல் தான் நான் அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுவேன், மீதி ஒரு 5 ஃபைல் நான் எப்போ ஆக்சஸ் பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது. அப்போ இன்டெலிஜென்ட் டயரிங்ன்றது என்னன்னா, ஆட்டோமேட்டிக் காஸ்ட் சேவிங் ஃபார் டேட்டா வித் அன்னோன் ஆர் சேஞ்சிங் ஆக்சஸ் பேட்டர்ன்ஸ். அப்போ ஆக்சஸ் பேட்டர்ன்ஸ்னா எந்தெந்த ஃபைலை நீங்கள் இமீடியட்டாக ஆக்சஸ் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியலையா? அப்போ நான் அதை மானிட்டர் பண்ணுறேன். இன்டெலிஜென்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா, அதை மானிட்டர் பண்ணி எந்தெந்த ஃபைல்லாம் அதிகமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு சார்ஜஸும், கம்மியாக ஆக்சஸ் பண்ணுற ஃபைல்ஸுக்கு ஒரு கம்மியான சார்ஜஸும் நம்ம செட் பண்ணிடுவோம். அப்போ இது இன்டெலிஜென்ட் டயரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ இதுவே நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் ஒன் ஜோன், அப்போ மீனிங் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. அப்போ இன்டெலிஜென்ட் டயரிங் என்ன பண்ணும், அந்த 10 ஃபைலில் சில ஃபைல்ஸை ஸ்டாண்டர்டில் வச்சிரும், நீங்கள் கம்மியாக ஆக்சஸ் பண்ணுற ஃபைல்ஸில் இந்த லோவர் சீப்பர் ப்ரைஸிங்கில் நம்மளுக்கு இங்கே வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போது
எக்ஸ்பிரஸ் ஒன் ஜோன் அப்படின்ற டேர்ம் வாட் இஸ் திஸ், வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்டோரேஜ் ஃபார் யுவர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்டு டேட்டா. அப்போ இங்கே மில்லி செகண்ட் இருக்கு. மில்லி செகண்ட் என்னன்னா ஒரு செகண்டு இட்ஸ் லைக் டக், அவ்வளோதான். அதுவே அந்த ஒரு செகண்ட்லேயே நம்மளுக்கு we have மில்லி செகண்ட்ஸ். அப்போ ஒரு செகண்டே we can divide into மல்டிபிள் மில்லி செகண்ட்ஸ். அந்த மில்லி செகண்ட்லேயே சிங்கிள் மில்லி செகண்ட். அப்போ எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு என்னன்னா எனக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு we can store this in எக்ஸ்பிரஸ் ஒன் ஜோன் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் S3 ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் ஐஏன்னு இருக்குங்க. அப்போ இங்கே ஒன்று ஸ்டாண்டர்டுன்னு இருக்கு, அப்போ இங்கே இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ மீனிங் என்னன்னா நம்ம இந்த இன்டெலிஜென்ட் ஹையரிங்ன்றது சில ஃபைல்ஸை ஸ்டாண்டர்டில் வைக்கும், ஏன்னா அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுறீங்க. சில ஃபைல்ஸில் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸில் வைக்கும், ஏன்னா நீங்கள் இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் டேட்டா தட் நீட்ஸ் மில்லி செகண்ட்ஸ் ஆக்சஸ், பட் ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு என்னன்னா இன்ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண போறீங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக நீங்கள் எல்லாம் சேமாக தான் இருக்கும். இங்கே மில்லி செகண்டு அவைலபிலிட்டி எல்லாம் சேமாக இருக்கே. அப்போ ஐஏக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் என்னதாங்க டிஃப்ரென்ஸ்னா, கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைலை ஸ்டாண்டர்டில் வைக்கிறீங்களா, அதை எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேற ஸ்டோரேஜ் கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு ஃபைலை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸில் வைக்கிறீங்கன்னா மினிமமாக அந்த ஃபைலு 30 டேஸுக்கு அந்த ஸ்டோரேஜ் கிளாஸில் தான் இருக்கணும். வேறு எந்த ஸ்டோரேஜ் கிளாஸ்லையும் நீங்கள் மாற்ற முடியாது. அண்டு நீங்கள் ஸ்டாண்டர்டில் வைக்கிறனால நான் எந்த விதமான ரிட்ரீவல் சார்ஜஸும் நான் போட மாட்டேன். எப்போ வேணால் நீங்கள் அடிக்கடி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அடிக்கடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆனால் நான் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸிங்கில் நான் கொடுக்குறேன் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸில். எதை நம்பி கொடுக்குறேன், நீங்கள் அதிகமாக ஆக்சஸ் பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸில் கொடுக்குறேன். அப்போ கம்மியான சார்ஜஸ் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். அப்போது அதை நான் இங்கே என்ன பண்ணிடுறேன்னா, நீங்கள் எத்தனை ஜிபி டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் நான் என்ன பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் எப்போவாச்சும் தான் இப்போ ஆக்சஸ் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்போவாச்சும் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற சார்ஜஸே வரக்கூடாதுல்ல, ஏன்னா நீங்கள் அந்த ஃபைலை ஆக்சஸே பண்ணல. பட் அப்படி சப்போஸ் ஆக்சஸ் பண்ணுற தேவை இருந்துச்சுன்னா நான் ஜிபி கணக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்ரீவல் சார்ஜஸ்ன்னு போட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்டெலிஜென்ட்டாக இப்படி ஒரு ப்ரைசிங் மாடலை செட் பண்ணிடுறேன். அப்போ நம்மளுக்கு S3லேயே ஸ்டாண்டர்டு இன்டெலிஜென்ட் ஹையரிங், எக்ஸ்பிரஸ் ஒன் ஜோனு, ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ், அண்ட் இதுலேயே ஸ்டாண்டர்ட் ஒன் ஜோன் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது என்னன்னா ஜோன், நம்ம அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு ஐஏ அதெல்லாமே 3 ஜோனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 3 ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஆனால் இங்கேவே ஒன் ஜோனுன்றனால எனக்கு இன்னும் கம்மியாக சீப்பராக ஸ்டோர் பண்ணு. இதில் டியூரபிலிட்டின்றது லைட்டாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக 99.9ன்றது இப்போ இங்கே கம்மியாகும். அண்ட் இங்கே 99.5% தான். ஏன்னா இங்கே 99.99ன்றது இங்கே 99.5. ஏன்னா மல்டிபிள் ஜோனில் வைக்காம ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் மட்டும்தான் நம்ம டேட்டா வைக்க போகிறோம். ஸோ நவ் அவன் ஒரே ஒரு ஜோனில் வைக்கிறனால இன்னும் சீப்பராக நம்ம கொடுக்கலாம். பட் ஸ்டில் அங்கேயுமே நான் ஜிபி கணக்கில் நான் என்ன பண்ணிடுறேன், ஒன் ஜோன் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்ன்றனால ஸ்டாண்டர்டை விட நான் இன்னும் சீப்பராக தரேன். பட் ஸ்டில் அகெயின் நான் பர் ஜிபி கணக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா சார்ஜஸ் நான் பண்ணிக்கிறேன். இப்போது இதெல்லாமே நம்மளுக்கு என்னென்னா மில்லி செகண்ட் ரிட்ரீவல் இங்கே இருக்குங்க. இன்னும் சிங்கிள் டிஜிட் மில்லி செகண்டும் இருக்குது. ஆனால் இங்கேருந்து ஒரு 3 ஃபேமிலி கிளேஷியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். கிளேஷியர்னா என்னென்னா, நான் அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன்னா, நான் இந்த ஸ்டாண்டர்டு இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் இல்லை இன்டெலிஜென்ட் ஹையரிங் அந்த மாதிரி நான் வச்சுருவேன். ஸோ இமீடியட்டாக நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிளேஷியர்ன்றது என்னென்னா, நான் ஒரு ரொம்ப பழைய ஃபைல்ஸு, என் கம்பெனியோட ஃபைல்ஸு, அதை நான் அடிக்கடி தேவைப்பட மாட்டேன், ஆனால் ரொம்ப நாளைக்கு நான் ஸ்டோர் பண்ண போகிறேன், லாங் டேர்ம் ஸ்டோரேஜ், பல வருஷத்துக்கு நான் பத்திரமா இருக்கணும், அப்போ எனக்கு கம்மியாக சீப்பாக வச்சாலும் பரவாயில்ல, அப்போ அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் நம்ம கிளேஷியர்ன்ற ஃபேமிலியில் போவோம். இப்போ அந்த கிளேஷியர் ஃபேமிலியே we are dividing into instant retrieval, flexible retrieval and deep archive அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3ஆ பிரிக்கிறோம். இன்ஸ்டன்ட் ரிட்ரீவல்னா என்னன்னா, இங்கேவே சொல்லிடலாம் லாங் லிவ் டேட்டா தட் இஸ் ஆக்சஸ்ட் a few times per year with instant retrievals. அப்போ இன்ஸ்டன்ட் ரிட்ரீவல்னா என்னது, நம்ம டவுன்லோட் பண்ணுறது வித்தின் மில்லி செகண்ட் நம்மளுக்கு உடனே அந்த ஃபைல் கிடச்சிரும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு சார்ஜஸ், அண்ட் அதுலேயுமே பர் ஜிபி கணக்கில் அவன் என்ன பண்ணிடுறான்னா ஸ்டோர் பண்ணிடுறான். மினிமம் அந்த ஃபைலு 90 days இந்த ஸ்டோரேஜ் கிளாஸில் தான் இருக்கணும். நீங்கள் இப்போ போயிட்டு ஒரு பழைய லாக் ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு கிளேஷியரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க, வச்ச அப்புறம் இல்லை இனிமேல் இந்த ஃபைல் எனக்கு 90 days எனக்கு மாற்ற வேறு ஏதாவது நான் ஸ்டோரேஜ் கிளாஸ் இல்லை நான் ஸ்டாண்டர்டில் வைக்க போகிறேன்னா அது மினிமமாக இந்த
இந்த 90 டேஸ்ல தான் அந்த ஃபைல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் டியூரேஷனும் செட் பண்ணிடுறோம். ஏன்னா நீங்கள் வைக்கிறதே லாங் டேர்ம் டேட்டாக்காக தான். அடிக்கடி நான் ஸ்டாண்டர்டு 1 ஜோன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மாற்றுற ஆப்ஷனும் இருக்குது ஃபைல் அப்லோட் பண்ணும்போது. ஆனால் மாற்றணும்னா 90 டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் ஸ்டோரேஜ் கிளாஸை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு மினிமம் கட்டாயமும் வச்சிடறாங்க. அப்போ ஃப்ளெக்சிபிள் ரிட்ரீவல் டீப் ஆர்கைவ்னா என்னதுன்னா, இங்கே மில்லி செகண்டில் கிடைக்கிற டேட்டா, ஃப்ளெக்சிபிள் ரிட்ரீவில் மினிட் ஆர் ஹவர், டீப் ஆர்கைவ்னா ஹவர்ஸ் கணக்கில். டீப் ஆர்கைவ் மீன்ஸ் த டேட்டா இஸ் வெரி ரேர்லி ஆக்சஸ்ட் அண்ட் வெரி லோ காஸ்ட். அப்போ ஸ்டாண்டர்ட் தான் ஹையஸ்ட் ப்ரைஸிங், டீப் ஆர்கைவ் தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட். ஆனால் அந்த டீப் ஆர்கைவ் என்ன பண்ணுன்னா, உங்கள் ஃபைலை கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அது பத்திரமா என்ன பண்ணிடும்னா ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இப்போ அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சாலே இமீடியட்டாக கிடைக்காது. பல மணி நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா AWS ப்ராசஸ் பண்ண அப்புறம் தான் அந்த ஃபைலே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க ஒரு லோவஸ்ட் சீப்பஸ்ட் சொல்யூஷனில் ஃபார் அ லாங் டேர்ம் பத்திரமா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிடறாங்க. கிளேஷியர் ஃப்ளெக்சிபிள் ரிட்ரீவலும் சேம் கான்செப்ட். ஸோ தே ஆர் ஸ்டோரிங் இட் ஃபார் லாங் டேர்ம். பட் ஆனால் நீங்கள் இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும்னா உடனே கிடைக்காது. ஒரு ஃபியூ மினிட்ஸ், மேபி 1 ஹவராக இருக்கலாம், இல்லை 20 மினிட்ஸாக இருக்கலாம், இல்லை 40 மினிட்ஸாக இருக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ண தேவைப்படும். வெயிட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் பி ஆக்சஸிங் இட். மோஸ்ட்லி பேக்கப்பு, ஆர்கைவ் டேட்டா ரேராக ஆக்சஸ் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிள் ரிட்ரீவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணும்போது யூ நீட் டு டிசைட் இது என்ன டைப் ஆஃப் ஃபைல், இதை நம்ம எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளவுடுன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு கிளவுட் இன்ஜினியர் மெயின் ரோல் என்ன பிளே பண்ணுவாங்கன்னா, ஹீ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் த பில்லிங் அண்ட் காஸ்ட் ஆல்சோ. அப்போ அதிகப்படியான பில்லு தேவையில்லாமல் நீங்கள் பே பண்ணக்கூடாது. அப்போ அந்த காஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணுவீங்கன்னா, ஸோ யூ வில் பி ஆப்டிமைசிங் யோர், நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது கரெக்டான இன்ஸ்டன்ஸ் டைப்பு அண்ட் S3 பக்கெட்டில் கரெக்டான ஸ்டோரேஜ் கிளாஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணி தான் நீங்கள் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பில்லிங்கை கம்மி பண்ணுறதுக்கு ஃபியூ ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் யூ கேன் ஆல்சோ விசிட் திஸ் வெப்சைட் டு லேர்ன் அபவுட் வாட் இஸ் அ ஸ்டோரேஜ் கிளாஸஸ். இப்போ நம்ம அப்படியே பேக் நம்மளோட அப்லோட் ஆப்ஜெக்டில் இப்போதைக்கு நான் ஸ்டாண்டர்ட் அப்படின்றதே நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன், சர்வர் சைடு என்கிரிப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக என்ன ஆப்ஷன் இருக்கோ, செக்ஸம்ஸ்ன்றது ஆஃப். செக்ஸம்னா என்னன்னா ஃபைல் கரெக்டாக அப்லோட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணும். அது ஒரு அல்காரிதம் மாதிரி. ஸோ இட் வில் என்ஷூர் தட் எவ்ரி திங் இஸ் ப்ராப்பர்லி அப்லோடட். பட் நம்ம அதெல்லாமே டிஃபால்ட்டாக வில் லீவ் இட் ஆஸ் இட் இஸ் அண்ட் நவ் கிளிக் அப்லோட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட முதல் ஃபைல் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு. அப்போ என்னோட பக்கெட்டில் நான் ஓப்பன் பண்ணனா மை ஃபைல் டாட் txtன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபைல் இப்போ அப்லோட் ஆயிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் அப்லோட் அ ஃபைல் டு அன் S3 bucket. ஸோ நவ் சக்ஸஸ்ஃபுல்லாக வி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அ பக்கெட். ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன, அது ஒரு ஃபைல் ஆர் ஃபோல்டராக இருக்கலாம். அந்த ஃபைல் அப்லோட் பண்ணும்போது அது என்ன ஸ்டோரேஜ் கிளாஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் திருப்பி தியரிட்டிக்கலாக லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் S3 பக்கெட்டுக்கும் EBS வால்யூமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். நான் எதுக்காக ஒரு S3 பக்கெட்டை நான் சூஸ் பண்ணணும், ஏன் நான் EBS வால்யூம்லேயும் இந்த டேட்டாலாம் வைக்கக்கூடாது. ஸோ தே ஆர் போத், தே ஹாவ் சிமிலர் ரோல்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பெயிண்ட் அண்ட் ட்ராப் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹியர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு let us say this is my EC2 machine. ஸோ என்னோட EC2 மெஷின் இருக்கு. அந்த EC2 மெஷினில் I am storing this data. Sorry. So I have this data which is on my EC2 machine. நான் ஒரு டேட்டா இருக்குங்க. இப்போ EBS வால்யூம்ஸ் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, S3 பக்கெட்னு நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் மை மேபி சம் அதர். ஓகே, ஸோ கன்சிடர் திஸ் இஸ் மை S3 பக்கெட். நம்ம இதை S3ன்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இதை EBS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்கிட்ட ஒரு EC2ஓட டைரக்டாக ஒரு EBS வால்யூம் நம்ம அட்டாச் பண்ணுவோம். EBS வால்யூம்னா என்னது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த மாதிரி இது SSD இல்லை HDD இந்த மாதிரி ஹார்ட் டிரைவ்ஸ், ஹார்ட் டிஸ்க். அப்போ அந்த ஹார்ட் டிஸ்கை நம்ம என்ன பண்ணுவோம்னா டைரக்டாக நம்ம லேப்டாப்போடய நம்ம அட்டாச் பண்ணுவோம், நம்ம கம்ப்யூட்டரோட அட்டாச் பண்ணுவோம். அப்போ அதே மாதிரி EC2ஓட டைரக்டாக நம்ம அட்டாச் பண்ணுறது இந்த EBS வால்யூம்ஸுங்க. இப்போ EBS வால்யூம் நம்ம கிரியேட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் கான்ஃபிகர் இது ஒரு 30 GB வால்யூம், 40 GB வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அத்தனை ஜிபிக்கு தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு வால்யூம் கிரியேட் ஆகும். அதுக்குள்ளே தான் நம்மளோட டேட்டாலாம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். சப்போ வி கேன் ஸ்பிளிட். ஏன்னா 40 GB 50 GB நம்ம ஒரு வால்யூம் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா இதை நீங்கள் இந்த 40 GB இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பென் ட்ரைவ் வாங்குறீங்க, அது 8 GB பென் ட்ரைவ், 8 GBக்கு தான் காசு கொடுத்து வாங்குவீங்க.
உள்ள டேட்டா 4 ஜிபி தான் வச்சிருக்கேன், 2 ஜிபி தான் வச்சிருக்கேன், இல்ல இந்த பென்ட்ரைவே காலியா இருந்தாலுமே யூ ஆர் பேயிங் அ அமௌண்ட் ஃபார் தட் பென்ட்ரைவ். அதே மாதிரியே என்னோட வால்யூம் 40 ஜிபியா, மாசம் இந்த 40 ஜிபி நான் ஃபுல்லா யூஸ் பண்றேனோ இல்லையோ, நான் அதை பே பண்ணணும் பில். ஸோ சின்ஸ் ஐ ஹாவ் டு பே பில், நம்ம கரெக்டா என்ன சைஸ் என்னோட சர்வருக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான சைசிங்ல ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிடுவோம். நான் காஸ்ட் கட்டிங்காக நம்ம அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற டேட்டா, அப்ளிகேஷன்ஸு, நம்ம இந்த இஎக்ஸி ஃபைல்ஸு, ரன் பண்ற ஸ்கிரிப்ட், சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ், இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வால்யூம்ல இன்ஸ்டால் பண்ணிடுவோம். தேவையில்லாத டேட்டா, ஸ்டாட்டிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிக் டேட்டா என்னன்னா, நம்மளுக்கு இந்த லாக்ஸு, டெம்பரரி ஃபைல்ஸு, இந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ், ஸ்டாட்டிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. தேவையில்லாததை கூட delete பண்ணலாம். இல்ல ஆனாலும் நான் ஒரு இடத்துல பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற போது we can store it on a S3 bucket. அப்ப நம்ம ஒரு டெக்னாலஜில நம்ம வெறும் EBS மட்டும் யூஸ் பண்ணாம, நம்ம சர்வர்ல அடிக்கடி ஆக்சஸ் பண்ற டேட்டா, சாஃப்ட்வேர்ஸ், நம்ம ரன் பண்ற ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இது எல்லாத்தையுமே EBSல ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். நம்ம ஸ்டாட்டிக் டேட்டா, டெம்பரரி டேட்டா இது எல்லாத்தையுமே S3 பக்கெட்ல பர்மனண்டா லாங் டேர்முக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இங்க தேவையில்லாம இடத்த பிடிக்கிறதுக்கு பதில். அப்ப நீங்க EBS-ஆ S3-ஆ அப்படின்னா ரெண்டுமே நம்மளுக்கு தேவைப்படும். டிபெண்டிங் ஆன் த சினாரியோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க நான் எந்த இடத்துலயுமே S3க்கு நான் ஸ்டோரேஜ்ன்ற நான் சொல்லவே இல்லைங்க. இது 100 ஜிபி 200 ஜிபி அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அப்ப நான் சொல்லும் போதே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இட்ஸ் அன்லிமிட்டெட். அப்ப S3ன்றது அன்லிமிட்டெட். நீங்க எவ்வளோ டேட்டா வேணாலும் நீங்க S3ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கான பில். நீங்க 2 ஜிபி தான் S3ல வச்சிருக்கீங்களா, அந்த 2 ஜிபிக்கான பில் மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்கா டைனாமிக்கா S3ன்றது என்ன ஆகும்னா, நீங்க ஸ்டோர் பண்ண பெருசாகும். நீங்க டெலீட் ஆன உங்க பக்கெட்ன்றது குட்டியாவே இருக்குங்க. ஸோ இட்ஸ் அ டைனாமிக் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப டார்மன்ட் ஃபைல்ஸ், ரன் பண்ண முடியாத ஃபைல்ஸ், ஸ்டாட்டிக் டேட்டா இது எல்லாத்தையுமே S3 பக்கெட்ல ஒரு கம்பெனி லெவல்ல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா we will be storing. அப்ப தட் இஸ் வை EBSன்ற டாபிக்கும் முக்கியம், S3ன்ற டாபிக்கும் முக்கியம். இப்போ நம்ம திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில ரூல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன ரூல்ஸ் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் சொல்லியிருந்தேன், சிங்கிள் ஃபைல் cannot be more than 5 TB, 15 GB ஆஃப் ஃப்ரீ S3 ஸ்டோரேஜ் இருக்கு. அண்ட் அதே மாதிரியே நம்மளுக்கு இன்னொன்று என்ன ரூல்னா, உங்க பக்கெட் நேம் குளோபலா யூனிக்கா இருக்கணும், குளோபலி யூனிக், இது ஒரு டேர்ம். அண்ட் பர் AWS அக்கௌண்ட் யூ கேன் ஹேவ் 100 buckets. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னா லிமிடேஷன்ஸ் இல்லை மீன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிமிடேஷன்ஸ் இன் த சென்ஸ், நீங்க ஒரு பக்கெட்ல ஒர்க் பண்றீங்கன்னா யூ நீட் டு ஃபாலோ தீஸ் திங்ஸ். அப்போ ஒரு AWS அக்கௌண்ட்ல 100 பக்கெட் வச்சுக்கலாம். ஆனா அதுக்கும் மேல வேணும்னா பண்ண முடியுங்க, பண்ண முடியாதுன்னு இல்லை. நீங்க டைரக்டா AWS கான்டாக்ட் பண்ணி AWS சப்போர்ட் சென்டர் கிட்ட இருந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி, எனக்கு 100 பக்கெட்ஸ் பத்தல, நான் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் ரன் பண்றேன், எனக்கு இதை 200 பக்கெட்ஸா இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பா தே வில் பி ப்ரொவைடிங் யூ வித் த சொல்யூஷன் ஃபார் தட். ஸோ நவ் இந்த சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்றோம்னா we are remembering that. Now let's get back to the theoretical solution, sorry practical things. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு பக்கெட்டை அப்லோடும் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணும்போது நான் ஒரு டேர்ம் நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், which is if I go and create a bucket, there is something called as bucket versioning அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா, இந்த பக்கெட் வெர்ஷனிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு let us understand. ஸோ இப்போ நான் பக்கெட்குள்ளேயே போயிடுறேன். இப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னா myfile.txt ஒரு ஃபைல் இருக்கு, அது 24 பைட்ஸுக்கு ஒரு ஃபைலாக இருக்கு. இப்போ இதே myfile.txt இங்கே நான் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலும் 24 பைட்ஸ் தான் இருக்கு. இப்போ அந்த ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சில எக்ஸ்ட்ராவாக சில கண்டென்ட் ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணுறேன்னா, செகண்ட் லைன் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணுறேன். க்ளோஸ் அண்ட் சேவ். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா 24ன்றது 48 பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சிமிலர்லி அப்லோட் ஆட் ஃபைல் மை ஃபைல், அதே பேர்லேயே 48 பைட்ஸில் இருக்கட்டும், அதே பேர்லேயே இருக்கும். அப்போ ஒரு ஃபைல் அதே பேரில் அப்லோட் பண்ணால் பழைய ஃபைல் என்ன பண்ணிடும்னா இது ஓவர் ரைட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ பழைய ஃபைல் போயிட்டு இந்த புது ஃபைல் 48 பைட்ஸுக்கு அதே பேரில் இருக்கனாலும் அது போய் உட்காந்துரும். எதுக்கு ஒரு பெர்மிஷன்லாம் செக் பண்ணிடுவோம்,
பப்ளிக் ஆக்சஸே இருக்கட்டும், ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்டாண்டர்டுன்ற ஸ்டோரேஜ் சொல்யூஷன் இருக்குது, மீது எல்லாமே as it is அப்லோட். எனக்கு இப்போ இந்த ஃபைல் என்ன ஆயிடுச்சுன்னா அப்லோட் ஆயிடுச்சு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 48 bytes இருக்கு. இப்போ சிமிலர்லி லெட்ஸ் ரிப்பீட் த சேம் ப்ராசஸ் ஒன்ஸ் அகெயின் குவிக்லி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஓப்பன் பண்ணிட்டு லெட்ஸ் ஆட் அ தேர்ட் லைன் ஆஃப் டேட்டா, சேவ் திஸ், க்ளோஸ். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அது 68 bytes இருக்கு. அப்லோட், ஆட் ஃபைல், என்னோட ஃபைலை நான் செலக்ட் பண்ணிட்டு பெர்மிஷன்ஸில் பப்ளிக் ஆக்சஸ், ப்ராப்பர்ட்டிஸில் லெட்ஸ் லீவ் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ் அண்ட் அப்லோட். இப்போ கொடுத்தீங்கன்னா எனக்கு இப்போ 68 bytes சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கெட் வேர்ஷனிங்ன்றது என்னது, இந்த கான்செப்ட்ன்றது வாட் டஸ் இட் மீன்? ஸோ எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் உங்கள் ஃபைல்ஸோட வேர்ஷன்ஸை ட்ராக் பண்ணணும். நீங்கள் எத்தனை ஃபைல் வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபைலோட வேர்ஷன்ஸை AWS ஒரு காப்பி வச்சுக்கிட்டே வரும். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இந்த வேர்ஷனிங் எனேபிள் பண்ணியிருந்தா இங்கே இந்த பட்டன் இருக்குங்க, ஷோ வேர்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணனா எனக்கு இப்போ இந்த மை ஃபைல் கடியிலேயே இப்படி ஆரோ போட்டு மை ஃபைல் டிஎக்ஸ்டி மை ஃபைல் டிஎக்ஸ்டின்னு இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 24 bytes, 48 bytes, 68 bytesன்னு சொல்லிட்டு 3 ஃபைல் இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட 24 bytes ஃபைலை நான் கிளிக் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு இங்கே ஆப்ஜெக்ட் யூஆர்எல்னு இருக்கும். இதை நான் காப்பி பண்ணி நான் என்னோட ப்ரௌசரில் ஹிட் பண்ணுறேன். ஹிட் பண்ணால் நீங்களே பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மை ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவுட்புட்டை பார்க்கலாம். அப்போ அதே மாதிரியே நான் பக்கெட்டுக்கு போகிறேன், ஷோ வெர்ஷன்ஸ், என்னோட ரெண்டாவது ஃபைலை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஆப்ஜெக்ட் யூஆர்எல்னு இருக்கும், அதை போய் நான் ஹிட் பண்ணேன்னா ப்ரௌசரில் செகண்ட் லைன் ஆஃப் கண்டென்ட். அப்போ எப்போ வேணாலும் நான் பக்கெட் வேர்ஷனிங் நான் எனேபிள் பண்ணியிருந்தேன்னா நான் என்னோட ஃபைலோட ப்ரீவியஸ் டேட்டாவை நான் பார்க்க முடியும். இப்போது எனக்கு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு ஃபைலோட டிஃப்ரெண்ட் டேட்டா நமக்கு என்ன இருக்குன்னா இங்கே இருக்கும். இப்போ நீங்களே இந்த யூஆர்எல் பார்க்கும்போதே நீங்களே பார்க்கலாம். இப்போ நான் ஷோ வெர்ஷன்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மை பக்கெட்டு, ஆனால் இங்கே வேர்ஷன் ஐடின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐடி வருது. அதே மாதிரியே நான் லேட்டஸ்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயும் நம்மளுக்கு என்னென்னா இந்த மாதிரி வேர்ஷன் ஐடி. அப்போ ஒவ்வொரு ஃபைலோட காப்பிலையுமே என்ன பண்ணிடுறான்னா ஒரு வேர்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் செட் பண்ணி வச்சிடறான். அந்த வேர்ஷன் ஐடின்றதுனால நீங்கள் ஒரு ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு புது கண்டென்ட் டிலீட் ஆனாலோ ஆட் ஆனாலோ அந்த ஃபைலோட சேஞ்சஸை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே வரலாங்க. இப்படி ட்ராக் பண்ணிக்கிட்டே வரனால எப்போ வேணாலும் அந்த ஃபைலை ஒரு பழைய காப்பி எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே நான் இன்னொரு ஆப்ஷனும் பண்ணுறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணிட்டு இதை நான் டெலீட்டுன்னு கொடுத்து, இந்த ஃபைல் தான் கன்ஃபர்மேஷன் டெலீட்டுன்னு கொடுத்து நான் டெலீட்டும் பண்ணிட்டேன். இப்போது என்னோட பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபைல்ஸுமே கிடையாது. ஸோ இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின் விச் இஸ், நான் S3 பக்கெட்லேருந்து ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டேன், அதை நான் ரிட்ரீவ் பண்ண முடியுமா? பண்ண முடியும், பக்கெட் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணி இருந்தால். சப்போஸ் பக்கெட் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணாமல் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா பர்மனென்ட்லி டெலீட்டட், நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது. ஆனால் பக்கெட் வெர்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா திருப்பி போய் இந்த ஷோ வெர்ஷன்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 4 வெர்ஷன் காமிக்கும். வெர்ஷன் 1 24 bytes, வெர்ஷன் 2 48, வெர்ஷன் 3 68, வெர்ஷன் 4 0 bytes இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா டெலீட் மார்க்கர்னு சொல்லிட்டு இருக்குங்க. அப்படின்னா இந்த ஃபைலை டெலீட் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு ஸ்டெப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த டெலீட் மார்க்கரை செலக்ட் பண்ணிட்டு அதை நான் டெலீட் பண்ணேன். அப்படின்னா ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டேன், அதுவும் ஒரு ஸ்டெப்பு. அந்த டெலீட் பண்ண ஸ்டெப்பே நான் டெலீட் பண்ணிட்டா என்ன ஆயிரும்? அப்போ மீனிங் நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸில் நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ் இஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போது டெலீட் பண்ணியிருக்கேன், அது ஒரு நெகட்டிவ். நான் டெலீட் பண்ணதே இப்போ நான் டெலீட் பண்ணுறேன், அப்போ அது என்ன ஆகும்னா இட் வில் பி பாசிட்டிவ். அப்போ என்னோட டெலீட் பண்ண ஸ்டெப்பையே இஃப் ஐ கோ அண்ட் டெலீட் திஸ், இங்கே பர்மனென்ட்லி டெலீட்னு டைப் பண்ண சொல்லுது, அதை நான் டைப் பண்ணிட்டு டெலீட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்தா எனக்கு டெலீட் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஸு. அப்போ இப்போ என்னோட பக்கெட்டில் நீங்களே பார்த்தீங்கனாலே மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு சொல்லிட்டு எனக்கு திருப்பி கிடச்சிருச்சு. இப்போ பக்கெட் வெர்ஷனிங் மூலியமாக கேன் கீப் ட்ராக் ஆஃப் த சேஞ்சஸ் மேட் டு த ஃபைலை டெலீட்டே பண்ணாலும் யூ கேன் ரெக்கவர் இட் வென் எவர் யூ வாண்ட். ஸோ ஃபைனல் செக்மெண்ட்டாக நம்ம இந்த பக்கெட் லெவலில் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டேப்ஸ், பெர்மிஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், மெட்ரிசஸ், மேனேஜ்மெண்ட், ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வி ஹவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம இது எல்லாமே இப்போ லேர்ன் பண்ண முடியாது. பிகாஸ்
மெட்ரிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கெட்ல எத்தனை ஃபைல்ஸ் இருக்கு அண்ட் டோட்டல் பக்கெட் சைஸ் என்ன, நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, இது யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்றாங்கன்னு சொல்ற மெட்ரிசஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஆனா இது எல்லாமே கிளவுட் வாட்ச் அப்படின்ற ஒரு சர்வீஸோட இன்டகிரேட் ஆகி வருது. இட்ஸ் அ மானிட்டரிங் சொல்யூஷன். நம்ம கிளவுட் வாட்ச்ன்றத செப்பரேட்டாக ஒரு டாபிக்கா நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் ஃபார் நவ் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ மானிட்டரிங் பண்ணுறதுக்கு கிளவுட் வாட்ச்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு இந்த மெட்ரிசஸில் பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டுமே வி ஹாவ் அ நியூ டேப். இதுவுமே நம்ம லேர்ன் பண்ண மாட்டோம். விபிசின்ற கிளாஸில் பேசிக் நெட்வொர்க்கிங் பார்த்துட்டு அட்வான்ஸ்டு டாபிக்ஸில் விபிசி எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் பற்றி படிக்கும்போது ஆக்சஸ் பாயிண்ட்னா என்னன்னு நம்ம இப்போ அதை பற்றி இப்போ நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பட் ஃபார் நவ் வில் புட் திஸ் கான்செப்ட் ஆல்சோ ஆன் அ ஹோல்ட். நெக்ஸ்ட் அப்போ நம்ம பெர்மிஷன்ஸ்ன்ற டேப் வந்தாலுமே இங்கேயுமே நம்மளுக்கு என்னன்னா இந்த பெர்மிஷன்ஸ் யார் யாரும் இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணலான்ற பெர்மிஷன்ஸ் நம்ம செட் பண்ணியிருந்தோம். பட் இங்கே ஒரு முக்கியமாக பக்கெட் பாலிசின்னு ஒன்று இருக்கு. இந்த பக்கெட் பாலிசியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா we need to understand what is an IAMS. அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ IAM பாலிசி, IAM யூசர்ஸ், IAM ரோல்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது பக்கெட் பாலிசி பற்றியும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ ஃபார் நவ் நம்ம இந்த மல்டிபிள் டாபிக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஹோல்டில் தான் போடுறோம். ஏன்னா நம்ம ஒரு S3னா என்ன, ஒரு பக்கெட்னா என்ன, எப்படி ஃபைல் அப்லோட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இதை தாண்டி இந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு அட்வான்ஸ் டாபிக் லேர்ன் பண்ணும்போது இந்த டேபை நம்ம ரீவிசிட் பண்ணி இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கணும். பட் ஃபார் நவ் மீதி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு பார்த்துட்டு வில் wrap up வாட் இஸ் அன் S3 bucket is. ஸோ நவ் லெட்ஸ் கோ டு ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ஆல்ரெடி பக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியும், பக்கெட் வெர்ஷனிங்னா என்னன்னு தெரியும், டேக்ஸ் நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியும். என்கிரிப்ஷன் பற்றி கற்றுக்கனாலுமே நம்ம AWS கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் KMS கீஸ்ன்ற ஒரு டாபிக் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். பட் ஃபார் நவ் இன்டெலிஜென்ட் டயரிங் அப்படின்றது என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் ஸ்டோர்டு இன்டெலிஜென்ட் டயரிங் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வேற ஸ்டோரேஜ் கிளாஸுக்கு ஸ்டோர் பண்ணிடும். நீங்கள் எப்பப்பெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்றத அது பிஹேவியரை நோட் பண்ணி இட் வில் கீப் ஆன் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். நம்ம அதை ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ் கிளாஸாக பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த இன்டெலிஜென்ட் டயரிங் பற்றின டேட்டா அதெல்லாமே இங்கே நம்மளுக்கு காமிக்கும். சர்வர் ஆக்சஸ் லாகிங் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு யார் யாரெல்லாம் இந்த S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை எனேபிள் பண்ணலாம். ஸோ லாக் ரெக்வஸ்ட் ஃபார் ஆக்சஸ் டு யுவர் S3 பக்கெட். ஸோ அப்போ நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனேபிள். அதையும் தாண்டி இன்னும் இன்டெப்த்தாக யார் யார் என்னென்ன ஃபைலில் ரைட் பண்ணுறாங்க, யார் யார் ரீட் பண்ணுறாங்க, யார் யார் ஃபைலை மாடிஃபை பண்ணுறாங்கன்ற இன்டெப்த் ஆக்சஸ் பார்க்கணுன்னா செப்பரேட்டாக க்ளவுட் ட்ரையல்னு ஒரு சர்வீஸே இருக்குது. அதில் நீங்கள் இன்டெப்த் API லெவல் ஆக்சஸை நீங்கள் பார்க்கலாம். We're not going to enable all of them, but you will visit these topics நம்ம cloud trial என்ற சர்வீஸை நம்ம லேர்ன் பண்ணும்போது. And now event notification. Event notificationனா I'll tell you what it is. சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும். Again we are not going to enable it. இப்போ எனக்கு ஒரு ஃபைலை புதுசாக கிரியேட் பண்ணால் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும். மீனிங் ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷனோ இல்லை SMS-ஓ. இல்லை எனக்கு ஒரு ஃபைலை யாருன்னா கிரியேட் பண்ணுறாங்கன்னா எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோட் ரன் ஆகணும், ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகி அந்த ஃபைலில் சில விஷயங்கள்லாம் நான் எடுத்து படிக்கணும். இந்த மாதிரி ஆட்டோமேஷன்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்ட் அ நோட்டிஃபிகேஷன் when a specific event occurs in your bucket. இப்போ யாருன்னா ஒருத்தர் .csv or .png இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபைல் டைப் அப்லோட் பண்ணுறாங்கன்னா எனக்கு இப்படி ஒரு ஈவெண்ட்டு நடக்கணும், ஒரு ஆட்டோமேஷன் செட் பண்ணுறதுக்காக we will use that. இதை நம்ம AWSல லாம்டான்னு ஒரு சர்வீஸ் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அகைன் நான் சொன்ன மாதிரி we have a lot of services. நம்ம இப்போ தான் ஃபண்டமெண்டல்ஸில் இருக்கோம். S3யுமே இந்த லாட் ஆஃப் சர்வீஸோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ நம்ம க்ளவுட் வாட்ச்சு, க்ளவுட் ட்ரையலு, KMS, லாம்டா அண்ட் நமக்கு க்ளவுட் ஃப்ரண்ட் விச் இஸ் அடுத்த டாபிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய டாபிக்ஸோட இன்டெகிரேட் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ அப்போது இதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம I'll definitely revisit this. I'll tell you what it is. But for now இதெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு ஸ்கிப் மட்டும் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் என்னன்னா நம்ம நார்மலாக இன்டர்நெட்டில் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ நான் போயிட்டு இன்டர்நெட் அப்படின்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணி இமேஜஸ்ன்னு நான் போனேன்னா நம்மளுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ். ஸோ வேர்ல்டு வைட் நம்மளுக்கு என்னன்னா நெட்வொர்க் ஃப்ளோ இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக. ஸோ மேபி இந்த இமேஜ் பட் ஸ்டில். ஸோ நம்மளுக்கு என்னன்னா
வேர்ல்ட் லெவலில் தெர் இஸ் அ லாட் ஆஃப் நெட்வொர்க் விசுவலைசேஷன். எவ்ரி ஒன் இஸ் யூசிங் இன்டர்நெட். இப்போ நீங்கள் இந்த வீடியோவும் இன்டர்நெட்டில் தான் பார்க்குறீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே என்னது, ஒரு வைஃபைலையோ இல்லை ஒரு 5G இன்டர்நெட்லேயோ இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகி ஒரு ஆக்சஸிங். ஸோ அப்போ இன்டர்நெட் டிராஃபிக் அப்படின்னு நம்ம போட்டால் கூட மேபி ஐ கேன் கெட் அன் இமேஜஸ். ஸோ இந்த மாதிரி we have a lot of people are using a lot of internet. அப்போ இன்டர்நெட்ன்றது என்னன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ அப்போ நிறைய பேர் என்ன இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, இட்ஸ் வெரி வெரி க்ரௌடு. அப்போ நம்மளுக்கு என்னன்னா இங்கே AWS கம்பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் கம்பேர் இந்த டாக்குமெண்ட்டா இல்லை கம்பேரிசன் டூல். ஓகே. இப்போ இதுதான் என்னோட S3 ஆக்சலரேஷன் கம்பேரிசனான டூல். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா எனக்கு ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணதுக்கு சும்மா டம்மியாக ஒரு ஃபைலு என்னோட இன்டர்நெட்டில் நான் வச்சிருக்க இன்டர்நெட்டோட ஸ்பீடை வச்சு இட்ஸ் அப்லோடிங் அ ஃபைல். ஸோ அப்லோட் பண்ணி எனக்கு ஒரு இவ்வளோ ஸ்பீடாக அப்லோட் ஆகிட்டு இருக்கு, அப்லோடிங் சாம்பிள் ஃபைல் டு S3 அப்படின்னு வருது. ஆனால் இதுவே ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா AWS என்ன பண்ணுறான்னா அவன் வேர்ல்டு வைடில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா எட்ஜ் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ மீனிங் நம்ம டேட்டா சென்டர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், AWS ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம ப்ராடக்ட் ஸ்பேஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா வில் ஹாவ் அ விசுவலைசேஷன் ஆஃப் மொத்தம் 34 ஜியோகிராஃபிக் ரீஜன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் ஹைதராபாத் இருக்குது. ஆனால் நான் இருக்கிறது சென்னையில். இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னையிலேருந்து நான் என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டு ஆக்சஸ் த டேட்டா விச் இஸ் ஆன் மும்பை. சென்னையிலேருந்து ஐ வாண்ட் டு ஆக்சஸ் த டேட்டா விச் இஸ் ஆன் கனடா. அப்போ இன்டர்நெட் வழியாக போகும்போது நிறைய டிராஃபிக் இருக்கும். ஸோ இன்டர்நெட் வில் பி ஸ்லோ. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா என்ன சொல்கிறோன்னா நீங்கள் இந்த ஜோனை நீங்கள் ஏதாவது ஒரு ஜோனை கிளிக் பண்ணாலே தே வில் ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் எட்ஜ் லொக்கேஷன்ஸ் அப்படின்ற. அதில் பாருங்களேன், சென்னையிலையும் ஒன் ஆஃப் த எட்ஜ் லொக்கேஷன் இருக்கு. இதே மாதிரியே நியூ டெல்லியில் ஒரு எட்ஜ் லொக்கேஷன் இருக்கு. வேற நம்மளோட ஊரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரீஜனல் கேட்சியில் மும்பை, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே தே ஹாவ் எட்ஜ் லொக்கேஷன்ஸ். ஸோ பெங்களூர்லேயுமே நம்மளுக்கு எட்ஜ் லொக்கேஷன் இருக்குங்க. எட்ஜ் லொக்கேஷன் என்னன்னா மெயின் ரீஜன், மெயின் டேட்டா சென்டர்லாம் நாங்கள் இந்த மெயின் இடத்துல வச்சிருக்கோம். ஒரு குட்டி டேட்டா சென்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எட்ஜ் லொக்கேஷன் நாங்கள் இந்த ஃபேமஸான ஏரியாலலாம் வச்சுருக்கோம். அப்போ உங்களோட ரெக்வஸ்ட் இனிமேல் இன்டர்நெட் வழியாக போகாது. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா AWS அவன் ஒரு தனியாக நெட்வொர்க் வச்சுருக்கோம். ஸோ AWS நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸோ கண்டென்ட் டெலிவரி. ஸோ தே ஹாவ் மேபி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட தே வில் ஹாவ் அ இமேஜ். அவன் ஒரு ஓன் AWS நெட்வொர்க். ஓகே, இது ஃபுல்லாக நெட்வொர்க்கிங் கான்செப்டாக வருது. டிராஃபிக் இப்படி நம்ம இந்த டேர்மில் சர்ச் பண்ணலாம். சூப்பர். அப்போ AWS அவன் என்ன பண்ணியிருக்கானா அவன் தண்ணிக்கடியில் பெரிய பெரிய கேபிள்ஸ்லாம் போட்டு தே ஹாவ் தர் ஓன் நெட்வொர்க் கனெக்ஷன். அப்போ இந்த டயக்ராம் தாங்க நான் இதை தேடிட்டு இருந்தேன். ஸோ ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் AWS என்ன பண்ணியிருக்கானா தே ஹாவ் தர் ஓன் நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி இது 2021 இமேஜ். இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய அப்கிரேட் ஆயிருக்கும். தே ஹாவ் தர் ஓன் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்ல நீங்க இன்டர்நெட் வழியா போகாம இனிமே எப்படி போகும்னா இட் வில் பி கோயிங் வித் த AWS நெட்வொர்க். இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நார்மலா இன்டர்நெட்ல போற ஸ்பீடுக்கும் நீங்க AWS ஓட ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் எனேபிள் பண்ணி அதுல எட்ஜ் லொகேஷன் வழியா நெட்வொர்க் போற ஸ்பீடுக்கும் யூ ஆர் கெட்டிங் அ லாட், லைக் 5 times 4 times இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். ஸோ இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு என்ன ஆகுதுன்னா இட் இஸ் அப்லோடிங் டு மை AWS Cloud. அப்போ நீங்கள் வெரி லார்ஜ் ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது, டவுன்லோட் பண்ணும்போது இட் வில் பி எஃபிஷியன்ட் ஃபார் யூ. உங்களுக்கு ஸ்பீடாக கிடைக்கும். ஏன்னா டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது பப்ளிக் இன்டர்நெட்டில். அப்போ ப்ரைவேட்டாக AWSஓட இன்டர்நெட் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் அப்படின்னு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாங்க. ஆப்ஜெக்ட் லாக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆப்ஜெக்ட் லாக் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபைலை டிலீட் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ பர்மிஷன் கிடையாது. இப்போ ஃபைனலாக ரெக்வஸ்டட் பேஸ் அப்படின்றது என்னன்னா, நான் ஒரு ஃபைலை வச்சிருக்கேன், ஆனால் அது என்னோடது இல்லை, என்னோட கிளையண்ட்டோடது இல்லை என்னோட ஃப்ரெண்டோடது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான்
நான் என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மூவி வச்சிருக்கேன். அந்த மூவி என்னோட S3 பக்கெட்ல இந்த ஃபைல நான் வச்சிருக்கேன். பட் ஆனா ஆக்சுவலா என்து இல்ல. என்னோட கிளையன்ட்டோ இல்ல என்னோட ஃப்ரெண்ட் யாருன்னா அந்த மூவிய டவுன்லோட் பண்ணணும்னு கேட்கும்போது, அவரும் ஒரு AWS அக்கவுண்ட் வச்சிருக்கணும். அப்ப அவர் ஆக்சஸ் பண்ணும்போது, வென் எனேபிள்ட் தி ரெக்வெஸ்டர் பேஸ் ஃபார் தி ரெக்வெஸ்ட் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட். அப்ப இந்த பக்கெட்ல இருக்கிற டேட்டாவ அனானிமஸா பப்ளிக்ல யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப டவுன்லோட் பண்றதுக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ்க்குமே என்னோட ஃப்ரெண்ட் AWS நெட்வொர்க் AWS அக்கௌண்ட் வச்சிருக்காங்களா, அவர் என்ன பண்ணிக்குவார்னா, ஹி வில் பி பேயிங் த அமௌண்ட் ஃபார் இட். நான் பே பண்ண வேண்டாம். அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி EC2 வர்ச்சுவல் மிஷின்ஸ்ல எப்படி ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்றதுன்னு நம்ம கத்துக்கிட்டோம். சேம் நம்மளும் என்ன பண்ண போறோம்னா, ஒரு EC2ன்றது என்னன்னா 24 ஹவர்ஸும் ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க பில் பே பண்ற மாதிரிலாம் வரும். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லாமல் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணுமா, அதை நான் பண்ணி தரேன், என்கிட்ட கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கே இங்கே ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு நமக்கு என்ன வேணும், முதல்ல ஒரு ஃபைல் வேணும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபைல் நான் எடுக்கிறேன், கிரியேட் பண்ணுறேன். லெட் மீ ஓப்பன் மை விஷுவல் ஸ்டுடியோ கோட். me close this. ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைல் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அண்ட் இது index.htmlன்ற பேரில் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த HTML ஃபைலில் ஐ வில் ரைட் அ கண்டென்ட் which is hello learn with Mithran channel. And background color maybe red. ஓகே, ஸோ இதுதான் என்னோட HTML ஃபைல். இப்போ நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னா, டெஸ்க்டாப்பில் சேவ் ஆயிருக்கு ஆஸ் index.htmlன்ற பேரில். இப்போது இங்கே பார்த்தீங்கனாலே எனக்கு ஒரு ஃபைல் இருக்கும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் பார்த்தேன்னா .htmlன்ற பேரில் எனக்கு ஒரு HTML ஃபைல் இருக்குங்க. நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, நான் அப்லோட் ஆட் ஃபைல்ஸ் என்னோட HTML ஃபைல் பர்மிஷனில் பப்ளிக் ஆக்சஸே கொடுத்துட்றேன். ப்ராப்பர்ட்டிஸில் லீவ் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ் அண்ட் அப்லோட் சக்ஸஸ். இப்போ எங்கிட்ட ஒரு HTML ஃபைல் இருக்குது. இப்போ இதை நான் என்ன பண்ணேன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போயிட்டு கீழே வந்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் எடிட், எனேபிள் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங், ஹோஸ்ட் ஸ்டாட்டிக் வெப்சைட். டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபைலோட நேம் நார்மலாகவே index.html என்னோட பக்கெட்லேயே தான் இருக்குது. அண்ட் சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் கிரியேட் ஆயிரும். இங்கே தான் என்னோட URL. இதை நான் ஹிட் பண்ணி இப்போ நான் இதை ப்ரௌசரில் ஹிட் பண்ணேன்னா, ஸோ கண்டினியூ டு சைட் ஹலோ லேர்ன் வித் மித்ரன் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்டில் ஐம் கெட்டிங் திஸ் அவுட்புட். ஸோ இப்போது நமக்கு இப்போதைக்கு இது நாட் செக்யூர் தான். இதை எப்படி செக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு we will have SSL certificates. நம்மளுக்கு இங்கே செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ SSL certificateஸில் I'll be getting the page. இப்போ நம்ம இன்னைக்கு செஷன் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, என்னோட டேட்டா எல்லாத்தையும் பப்ளிக்கில் தாங்க வச்சிருக்கோம். நார்மலாக பப்ளிக்கில் வைக்க மாட்டோம், ப்ரைவேட்டாக தான் வைப்போம். நமக்கு எந்த விதமான மிஸ்கான்ஃபிகரேஷனோ ஆக்சஸ் டினைடுன்ற இஷ்யூ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ கேவ் எவ்ரி திங் இன் பப்ளிக் ஆக்சஸ். பட் இன்னொன்று ஆர்கனைசேஷன் லெவலில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, வில் கீப் இட் ஆன் ப்ரைவேட். அண்ட் ஃபைனலாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக கோ த்ரூ பண்ணேன். மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுலையும் வி ஹவ் லைஃப் சைக்கிள் ரூல்ஸ் அண்ட் ரெப்ளிகேஷன் ரூல். இது என்னன்றதை ஐ கிவ் யூ an introduction alone and we'll understand. ஸோ லைஃப் சைக்கிள் ரூல்னா என்னன்னா, நான் இப்போ ஒரு ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். தினமும் என்னோட டீம் மெம்பர் நான் நிறைய ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 60 டேஸ் கழிச்சு நான் 60 டேஸுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஃபைலை delete பண்ணிடு. இல்லை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் 60 டேஸ்க்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண ஃபைலை கிளேஷியர் இல்லை சீப்பான ஸ்டோரேஜ் கிளாஸுக்கு மூவ் பண்ணிடு. எனக்கு என்ன பில் வேண்டாம். ஏன்னா நான் உட்காந்து மேனுவலாக ஃபைல் ஓப்பன் பண்ணி என்ன டேட்டில் கிரியேட் ஆயிருக்குன்றதை பார்த்து அதை ஒன்று delete பண்ணுறதோ ஸ்டோரேஜ் கிளாஸை மாற்றுறதோ இட்ஸ் நாட் லைக் குட் அப்ரோச். சப்போ நமக்கு லைஃப் சைக்கிள் ரூல்ஸ்ன்றது என்னன்னா, நான் லைஃப் சைக்கிள் ரூல் நான் கிரியேட் பண்ணலாம். இதில் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரூல் நான் கிரியேட் பண்ணலாம். என்ன ரூல் வேணும், delete பண்ணுமா இல்லை எக்ஸ்பயர் பண்ணுமா இல்லை ட்ரான்சிஷன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே ரூல்ஸ்லாம் இருக்கும்.
அப்படின்னா என்னன்னா, எனக்கு ஆஃப்டர் 45 டேஸ் ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட்ல மாத்திரு, ஆஃப்டர் 100 டேஸ் எனக்கு கிளேஷியர்ல மாத்திரு. இந்த மாதிரி நீங்க ரூல் செட் பண்ணி அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா, டே 0 ஆப்ஜெக்ட் அப்லோட் ஆயிருக்கு, விச் வில் பி ஆன் ஸ்டாண்டர்ட். 45 டே ஆன அப்புறம் ஆன் டே 45 ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்க்கு போயிடும். ஆன் டே 100 கிளேஷியர் டீப் ஆர்கைவுக்கு எனக்கு இந்த ஃபைல் மூவ் ஆயிரும். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணலான்னா, நான் ஒரு லைஃப் சைக்கிள் ரூலில் ரொம்ப பழைய ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணுறதுக்கும், இல்லை அந்த ஃபைலை நான் ஒரு சீப்பர் ஸ்டோரேஜ் கிளாஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கும் நான் மல்டிபிள் ரூல் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் நான் என்ன பண்ண முடியும்னா நான் செட் பண்ண முடியும். அண்ட் சிமிலர்லி ரெப்ளிகேஷன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது என்னன்னா, நான் ஒரு பக்கெட் வச்சிருக்கேன், அது மும்பை ரீஜனில் நான் வச்சிருக்கேன். ஸோ கரண்ட்லி மை பக்கெட் இஸ் இன் மும்பை ரீஜன். ஆனாலுமே இந்த பக்கெட்டுக்கே ஒரு பேக்கப் வேணும், இல்லை இந்த பக்கெட்டே ஒரு காப்பி எடுக்கணும், உள்ள இருக்கிற இந்த பக்கெட்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு வேற ஒரு பக்கெட்ல எனக்கு ரெப்ளிகேட் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல we can use something called as bucket replication. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ரெப்ளிகேஷன் ரூல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சோர்ஸ் பக்கெட்டு, டெஸ்டினேஷன் பக்கெட்டுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பக்கெட்டில் என்னென்ன ஃபைல்லாம் அப்லோட் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இன்னொரு பக்கெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்போ இதுதான் நம்மளுக்கு பக்கெட் ரெப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டாக சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு பக்கெட் போனாலும் இன்னொரு பக்கெட் இருக்கும். பட் இதை போனால் இருக்குன்றது மாதிரி பேசாமல், நான் என்னோட டீம் வந்து குளோபல் டீம். ஸோ அப்போ நான் இந்தியாவில் எனக்கு ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, கனடாவில் ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நான் என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் நான் மும்பையில் இருக்கிற S3 பக்கெட்டில் வச்சுருக்கேன். இப்போ கனடாவில் இருக்க டீம் மெம்பரும் மும்பையில் இருக்கிற S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணோன்னா இன்டர்வியூவில் ஆக்சஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். அப்போ மேபி ஐ கேன் செட் அப் அ பக்கெட் ரெப்ளிகேஷன் ரூல் வேர் இங்கே என்னென்ன டேட்டாலாம் இருக்கோ அது அங்கேயும் ரெப்ளிகேட் ஆயிரு. அப்போ இங்கே இருக்கிற டீம் மெம்பரும் இதை கன்சியூம் பண்ணிக்கலாம், அங்கே இருக்கிற டீம் மெம்பரும் அந்த டேட்டாவை அங்கேருந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். 2 பேருக்கும் நியர்பை சர்வர்லேருந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ தட் இட் வில் பி ஃபாஸ்டர். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட ரூல்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணோன்னா யூ கேன் செட் அப் அ பக்கெட் ரெப்ளிகேஷன். ஸோ நம்ம வித் திஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வி அண்டர்ஸ்டுட் ஒரு S3னா என்னது, ஒரு பக்கெட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த பக்கெட்டில் எப்படி நம்ம ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறது, ஸ்டோரேஜ் கிளாஸஸ்னா என்னென்ன, அண்ட் டிஃப்ரெண்ட் பெர்மிஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். பட் ஸ்டில் நம்ம S3 கம்ப்ளீட் பண்ணலை. அப்கமிங் வீடியோஸ் போக போக நம்ம இந்த குட்டி குட்டி டாபிக்ஸ் வில் ரீவிசிட், வி வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் வி வில் லேர்ன் தட் டாபிக் பெட்டர். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக S3 பக்கெட்னா என்ன, ஒரு பேசிக்ஸ் அண்ட் தேவையான டாபிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் நம்ம இந்த S3 பக்கெட்டோட கண்டினியூஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்கமிங் வீடியோஸ்லையுமே நம்ம அப்பப்போ S3 பக்கெட்டை நம்ம ரீவிசிட் பண்ணுவோம். அண்ட் நம்ம IAMன்றது தான் த நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் வி ஆர் கோயிங் டு போஸ்ட் இன் த சீரீஸ். IAMலையுமே அகெயின் நம்ம S3 பக்கெட்டை விசிட் பண்ணுவோம், பிகாஸ் வி வில் டாக் அபவுட் பக்கெட் பாலிசின்னு ஒன்று பார்த்துருந்தோம். அப்போ IAM பாலிசிக்கும் பக்கெட் பாலிசிக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி வில் ஹேவ் சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக வி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம். பட் அதுக்கு நமக்கு IAM தெரிஞ்சாதான் S3 பக்கெட் பாலிசினா என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் மிஸ் பண்ணாமல் அந்த IAM வீடியோவை பாருங்க. அண்ட் லெட்ஸ் சே இஃப் யூ ஆர் வாண்டிங் டு ஸ்விட்ச் இன் டு ஐடி, உங்களுக்கு நான் ஐடியில் இருக்கேன், இல்லை ஐடியில் இருக்கேன், இல்லை கரியர் கேப் இருக்குது, எனக்கு ஐடிக்குள்ளே மூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ஐ ஹவ் கிவன் மை and my admin's number in the description below, so you can reach out to us. So I'm part of Greens Technologies. நான் பெரும்பாக்கம் பிரான்ச்சோட ஹெட் ட்ரெயினர். ஸோ நானும் என்னோட டீம் என்ன பண்ணுறோன்னா, we are taking live classes for AWS, Azure, GCP, DevOps, Python, SQL, which is Power BI, data analytics, and data science, data engineer, and AI. ஸோ இந்த எல்லா கோர்சஸோட ஹெட் ட்ரெயினர் நான். எனக்கு அடியில் என்னோட டீம் வந்து இந்த கிளாஸஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ நான் இந்த கோர்சஸோட வீடியோஸ் தான் யூடியூப்ல ஐ எம் பிளானிங் டு போஸ்ட் இட் ஃபார் ஃப்ரீ இன் த நெக்ஸ்ட் அப்கமிங் இயர்ஸ், பிகாஸ் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கண்டென்ட் டு போஸ்ட். பட் அவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணி யூ கேனாட் வாட்ச் தம். ஸோ அப்போ மேக் ஷூர் யூ ஆர் ரீச்சிங் அவுட் டு அஸ் இஃப் யூ நீட் அன் இமீடியட் ஜாப் ஓப்பனிங்னா, அண்ட் யூ கேன் விசிட் பெரும்பாக்கம் பிரான்ச் எனி டைம் யூ வாண்ட். விசிட் பண்ணிட்டு யூ கேன் ஹாவ் அ கரியர் கன்சல்டேஷன். உங்களோட கரியரை எப்படி நீங்கள் ஐடிக்குள்ளே ஸ்விட்ச் ஆகலாம்னு சொல்லிட்டு யூ கேன் டாக் வித் அஸ். ஸோ thanks for watching till the end once again, and I'll catch you on the next video.